மூத்தவனே. ஏய் பணி பண்போடு வணங்குறேன் என்று சொல்ல. என்னமா சொல்ற? ஏண்டா என்னடா வரும்போது ஆடல் பாடல் மூட. எவன தண்ணி விட்டு வந்தமா? என்னடா அம்மா தொட்டில பெரிய தொட்டி. ஏன் தொட்டி பெரிய தொட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? தொட்டி பெரிய தொட்டி எப்படி தெரியும்? அரங்கல பின்னாடி வா. அப்படி புரியுற மாதிரி சொல்லணும். டேய் அன்பு உன்னுடைய கதை விடுடா. என்னுடைய குடும்ப கதையை சொல்றேன். ஒண்ணே கேட்டுக்கிறேன். உன் குடும்பத்தை நல்லவே தெரியுமே. உன் குடும்பம் பலப்பட்ட குடும்பம் தானே? யார் குடும்பம் பலப்பட்ட குடும்பம்? யார் குடும்பம் பலப்பட்ட குடும்பம்? பலர் போற்ற குடும்பம் என்று சொல்லணும். டேய் நான் எந்த நாடு? நான் என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய கணவர் பெயர் என்ன என்று விளக்கம் சொன்னாதான் தெரியும். சொல்லாட்டி தெரியாது. என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு? விக்ரமபுரி நாடு. என்னுடைய கணவர் பெயர் விக்ரம மன்னன். அவருடைய மூத்த மனைவி தான் என்னுடைய பெயர் கற்பகம் 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 என்று சொல்வார்கள். டேய் அது மட்டும் கிடையாதுடா. எனக்கு திருமணமாகி எனக்கு 10 வருஷமா எனக்கு குழந்தையே இல்லடா. நம்ம வீட்டால வந்தா ஒரு குழந்தை நான் குத்துறேன். யாருடா வந்து யாரா குழந்தை யாருடா குழந்தை கொடுக்குறது? எங்க வீட்ல 4 பசங்க வந்து தூக்கி குத்துறேன். அப்படி புரியுற மாதிரி சொல்லு. டேய் எனக்கு 10 வருடமாக குழந்தை செல்லுமே கிடையாது. அதனால எனக்கு என்ன செய்தேன்? என்னுடைய தங்கை இருக்கிறவர் கனகராணி அவளை 2 தரமா திருமணம் செய்து வைத்தேன்டா. சரி அவளை திருமணம் செய்து வைத்த நேரம் அவ என்னுடைய அரண்மனையில காலடி எடுத்து வைத்த நேரம் நாங்க அக்கா தங்கை இருவருமே கர்ப்பம் தரித்தோம். இருவருக்கும் ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சீர சிறப்போடு வளர்த்தோம். டேய் இருந்தாலும் நம்ம பேசிக்கினே இருக்கிறோம். இது யாரும் அழுது குரல் ஒசை கேக்குது. யாருன்னு பாக்கலாமா? தந்தையும் சித்தன்னையும் பார்க்க வேண்டும் என்று அந்தபுரம் சென்றேன். நான் சென்ற இடத்தில் எந்த தவறுமே செய்யவில்லை. இருவரும் சேர்ந்து என்னை அடித்து விட்டார்கள் தாயே. டேய் கலைமணி அம்மா நீ சென்ற இடம் எது? அந்தபுரம். அந்தபுரம் இது வரைக்கும் அந்த அந்தபுரம் எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியாதுடா. ஏய் ஏடா உனக்கு யாரோ வந்து நீ ஏன் அந்தபுரம் போற? நான் 2 பேரும் 2 பேரும் நீ தவறு நினைக்காத. இப்ப நான் உன்னோட தான வேலை செய்றேன். யார எங்கட கை காமிக்கிறேன்? இல்ல நான் உன்னோட என்னுடைய அரண்மனையில வேலை செய்றேன். இங்க வரது தானே? அங்கேயே போறவன். ஆடா உங்க அம்மா டேய் யாரு அம்மா கேக்குற? எனக்கு டென்ஷன் ஆகுது கம்முனு நீ. டென்ஷன் ஆனா உங்க அம்மா கேப்பியா? இல்ல பின்ன. ஏய் பல்ல அப்படியே தட்டி எடுத்துறேன். இல்ல அங்கேயே போறவன்டா. வாடா. யாருடா வாடா? என்ன இருக்கு வாங்க ஓர டென்ஷன் ஆகுது. ஏய் சி பை முடி சனி. போறங்க அம்மா. ஏய் என்னடா? டென்ஷன் ஆகுது கம்முனு. இப்படியே பேசினிருந்தே உன்னை அரண்மனையில வேலை விட்டு தூக்கிடுவேன். என்னடா? உன்னை அரண்மனையில வேலை விட்டு தூக்கிடுவேன். தூக்கிடுயா? ஆமா. நான் விட்டு போறேன். எங்க? அட இந்த வேலை விட்டா 1008 வேலை இருக்குது எனக்கு. அப்படி புரியுற மாதிரி பேசணும். புளிமயத்துல புளிமய உங்களுக்குமா? மகனே கலிமணி அம்மா நீ சென்ற இடம் எது? அந்தபுரம். ஆமா. இது வரைக்கும் அந்த அந்தபுரம் எங்க இருக்குது எனக்கே தெரியாது. இருந்தாலும் உன்னை அடிச்சது யாரு? என்னுடைய சித்தி. உனக்கு சித்தினா எனக்கு என்ன தெரியுமா? உனக்கு நாத்தனார் ஆகுதுமா? நாத்தனார் இல்லப்பா மாமியார் ஆகும். என்னமா? நாத்தனார் எப்பறா? நாத்தனார் எப்பறா ஆகும்? வேற என்ன ஆகுது? டேய் அவனுக்கு சித்தினா எனக்கு என்ன? என்னுடைய தங்கச்சிடா. தங்க ஊசி. தங்க ஊசி இல்லப்பா பித்தளை ஊசி. சரி விடு. டேய் அவன் அடிச்சது யாரு? என்னுடைய தங்கை. இருந்தாலும் அவன் அழக்கூடாது இந்த நேரம். மகனே கலைமணி அம்மா உன்னை ஏன் அடிச்சா எதுக்கு அடிச்சான்னு அம்மா நான் போய் கேக்குறேன். நான் கேக்குறேன்டா நானும் கோத்தால கேக்குறேன் கம்முனு. யாரு கோத்தா? ஏய் அம்மா நானும் கேக்குறேன்டா. உங்க ஆத்தாவா? என்ன அவ்வளவு கோவம் வரணுமா? ஏன் வராதா? ஆம்பளைக்கு வர மாதிரி வந்து கோவம். ஆம்பளைங்களுக்கு தான் கோவம் வருமா? வேற என்ன பின்ன? பொம்பளைங்களுக்கு வராதா? அங்க சரி அங்க வந்து யாருல இங்க வந்து யாரு நீ? மகனே கலைமணி அம்மா உன்னுடைய சித்தனை தான உன்னை அடிச்சாங்க. ஆமாம் தாயே. ஏதோ மனசுல கோபம் வச்சுக்காதே. அரண்மனையில போய் அம்மா உனக்காக பால் பழம் வச்சிருக்கிறேன். அப்படியா? அதை சாப்பிட்டு நீ ஓய்வெடு. ஆகட்டும் தாயே.
போடா டேய். நீ என்னத்தே அடிச்சு நீ கீழே போறே தெரியல. ஏய், உனக்கு இருக்குதா உனக்கு? என்னடா? உன்னை மானா அந்த அம்மா சங்கராயிட்டு நீ ஏன் என்ன பிடிச்ச அடிச்சு கிடக்குற? ஏய், எனக்கு கோவம் வந்துச்சுடா. கோவம் வந்துச்சு? ஆமா. ஏய், டேய், ஓ. அந்த திருத்திய சக்களத்துக்கு ஏய். எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கும், அதானே? எவ்வளவு ஒரு அம்மா இருக்கும். என் மகன் மீது கை வச்சுட்டா. அங்கடா அந்த அந்தப்புறம். ஏம்மா, நான் காட்டுறேன், நீ பாரு அம்மா. காட்டு நான் பாக்க. அந்த படத்தை நான் காட்டுறேன், நீ பாரு. டேய், ஏய், அவளை நானும் ஒரு கை பார்க்கணும். ஓடியா, ஓடி. ரொம்பவே அழகா இருக்குதுங்க. எனக்கு இப்படி எனக்கு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமாக ஆடுங்க. சொல்லட்டா? காதல் என்னை கண்ணாமூச்சி. காதலென்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, செல்ல பட்டாமூச்சி கூட்டமா. ஆடு பல்லவி ஆடே புரியாதா, நீடம் போடும் தேடி. காதலென்ன கண்ணாமூச்சி ஆட்டமா. வீரலாக மாறி காதலென்ன கண்ணாமூச்சி ஆட்டமா. ஆடி வருது, உடம்புல அலர்ச்சியா இருக்குது. சற்று நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிடலாமே. பாடியதும் போதும். அமர்ந்து பிறகு அரண்மனைக்கு புறப்படலாம். என்னடா நான் போலீஸ் நினைச்சேன். ஏய், எதுமோ, நீ தவறு நினைக்காதே. அண்ணம்மா, அண்ணம்மா, சுத்தி, இந்தம்மா, அந்தம்மா, சுத்தி, இந்த பள்ளத்தை நினைக்கிறேன். ஏய், ஏய். என்னங்க? ஏய், டீ கடையில பால் ஆகி போச்சா? உதப்படுவே நீ. என்ன? டீ கடையில பால் ஆவறதுக்கு இதுக்கு என்னடா சம்மதம்? நான் கடை மாட்டு பால் கறக்கிறேன். எதுமோ, எங்க சொன்ன வேணுமா? மாடுக்கு 4 காம்பு இருக்கு, உனக்கு ஒரே காம்பு இருக்குது. அறிவு கேட்ட முண்டோ நம்ம. மணி 2 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் நிறுத்து கேக்குறீங்க, எதுக்குடா? கையாக்கு மாட்டுங்களா? ஏய், நிறுத்துன்னு சொல்லணும். நிறுத்து. நான் யார் தெரியுமா? யாருடா? நான் தான் நட்டுக்கணும். ஏய், சீ, நான் தானே தாரே. பாகத்தை பெரிய பாரு. சரிடா. ஓய், அம்மா, உனக்கு மேல் பாகம் வேணுமா அடி பாகம் வேணுமா? டேய் பையா, ஓ. இங்க பாருடா, என்னமோ? எனக்கு அடிபாகம் தானே வேணும். நீ எது கேக்குற? டேய், ஓ. என் ராஜ காலை பாத்துக்கினே நான் கிடக்கும் பாரு. ஓய், அம்மா, பாகத்தை பாத்தியம்மா? எங்கெங்கயோ சுத்தி கொட்டாவுல போனாங்க,
ஒரே நாத்தா டேய், எனக்கு மேல் பாகம் தாண்டா வேணும். நீ எது கேக்குற என் ராஜா முகத்தை பாரு. என்னால முடியலம்மா. உன் ராஜா முகத்தை பார்க்க சொன்ன உடனே என்ன வாரி அடிச்சு காலை ஓட்டிட்டு போற வந்து அடிக்குறா. போய் அம்மா. என்னடா? அதை விட்டுட்டா. சரிடா. ஒரே விட்ட வெட்டி. இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி அம்மா மீதி காக்கு போடு. போடா அப்படியே. என்னங்க இப்ப எனக்கும் என்னுடைய தங்கை இருவருக்கும் சண்டை நடக்க போகுது. எங்கள் இருவர் சண்டையில நீ ஒரே ஒரு வார்த்தை கூட வாய் தந்து பேசக்கூடாது. அப்படி என்ன மீறி வாயை திறந்தா வாயிலே விட்டுருவேன். வரல ஏய் உட்காரியா போய். என்னங்க அது மட்டும் கிடையாதுங்க. இவருடைய அக்காவுக்கு எனக்கு சண்டை நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை கூட நீ வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசினா ஒரே ஒரு சொறி வாயில நான் அப்படி ஏய் அடி சமாரி நீ தேவடாங்களே. என்ன சொல்றான் பாரு. டேய் இங்க வாடா. இந்த திருட்டிய சக்கலத்தி எவ்வளவு ஒரு ஆட்டம் ஆடுறா. ஏண்டா இவ கதை எடுத்து சொன்னேன்னா ஊரு சிரிக்கும், உலக சிரிக்கும், நாடு சிரிக்கும், நகர சிரிக்கும். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவ மூஞ்சில காரி. டேய் இவ கதை சொல்லட்டா. பித்தர கலிமை வெறுடிக்க போனாலா. திருட்டிய சக்கலத்திக்கு அவளுக்கு கத்தாயி முழு கொட்டு கொடுத்தாண்டா. டேய் பையா இவகதை நான் சொல்றா. பசுபதிநாதனா பால் கறக்க போனாலா. பசுபதிநாதனா பால் கறக்க போனாலா. டேய் பையா ஒரே காமத்தை மாட்ட ஓங்கி ஓங்கி என்ன மகன் நான் சொல்றேன். இந்த ஊரு ஏரியில ஏத்தல இவக்கு இந்த ஊர்ல இருக்கிற மொட்டை பசங்களுக்கு கட்ட பசங்களுக்கு காட்டு வளர்ந்த பையா இவகதை நான் சொல்றா. டேய் பாய் அடைச்ச பங்களாவா. பாய் அடைச்ச பங்களாவா. இதுல 15 பேர் போய் தங்கலாமா பையா. இந்த மகன் நான் சொல்றேமா. எவோ உன் கதை பெரியமா சொல்றேமா. சொல்லு குட்டியா. எவோ இவ ஆக்கு வளம் சோத்தே காட்டு வளம் சூத்தே. இவ தஞ்சி தாப்பாளா. தஞ்சி தாப்பாளா. போயிட்டு போய் 6 மணி ஆன போதும் கதவு சாத்திக்கின்னு இவ தலையில போட்டு நான் சொல்லிட்டேன். சொட்டுச்சா சொய்யிச்சா இந்த திருட்டு பண்ற ஆய்வு போட்டு அப்படி துவங்கிட்டு உன் கதையில பெருமையா சொல்றமா. சொல்லிட்டா இவ வேலூர் கேசா இவ வச்சிருக்கிற ஒரு லூசா. இவகளை நான் சொல்ற பையா பூவாட காரினா பூஜை போட்டு உனக்கு தெய்வம் வச்சு நான் புச்சியம்மா. அது அங்க புச்சாதான் நிக்காது.
அக்கா பொறுமலை அண்ணா சனி முச்சுனே நாங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேர் வெட்டி மாண்டு இருக்கிறோம். அக்கா அப்படியே வந்தானா போர் மேல ஏறானா அங்க ஊயினானா கூத்து 2 கிஞ்சிச்சா அவன் ஏண்டா மயிர புடங்க வந்தான். யாருகிட்ட காமிக்கிற வேண்டாம் பின்ன சனி முச்சுனே டேய் இங்க வாடா நீ திருட்டிய சக்கத்தி எனக்கு தரத்துக்கு நான் ஆறற பாறற இவளை விடலாமா ஏன் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த நாய் இது இந்த அளவுக்கு ஆட தகுமா ஏய் நீ நானா 2 ஒரு கை பாக்கலாம். எங்க அம்மா ஊர் மலை எவன பூச்சானா ஏய் அங்க நிக்கிறா பார். கூடு ஏய் கணக்குறாடி வாடிங்க. ஏய் வாடிங்க. ஏய் பூரடே வாட்ட பேர நாயே மரியாதை கிடையாது தடா. வாடிங்க. ஒரு ஜன்னல் வைக்கலாம் போல பெரிய அடியிலே வாங்கிடுவா ஏய் குட்டியே வாடிங்க. ஏய் அடி யாரு வாடியா யாரு உன் மடாடியா டேய் பாருடா ஏய் நான் கூப்பிடுற வாடி நீ வாடி. நீ கூடியா ஏய் நான் மட்டுமா நீ வாடியாடி. ஏய் நான் வர முடியாது போற திருட்டு பையா ஏய் அடி யாரு தேவடியா வாடியா பட்டே சாவு. ஏய் வாடிங்க. டேய் பாடுசே நான் வர முடியாதுதான் சொல்றேன். டேய் குட்டியே நேவா என்னையே இவ்வளவு பெருசாகற என்ன அடிச்சு வச்சு தெத்திட்டாலுங்க என்னமா நீ தாங்க மாட்ட பையன் உன்னை சாவடிச்சு போறங்க வாட போலாம் ஏமா எனக்கு வேற உடம்பு வேற சரியில்லைமா வாட பையா டேய் உடம்பு சரியில்லைன்ற டேய் வாடா டேய் இப்பதான் நான் குல்கா சேர்த்து வந்துக்கறேன் ஓடப்படுவனே. என்ன என்னது குல்கோ சேத்து. ஏய் சமாரியா அம்மாடா வந்துறாங்கடா ஏய் டேய் வந்துற நம்ம போயிடலாம் ஏய் அடி யாரு பேப்பர் ஏறி வரல அடி பேப்பர் சொல்லலாமா எதுவோ தவற நடக்காது எதுவோ அம்மாங்க நாறு மட்டும் கேக்குறான் நானும் யாரு கீஸ் இருக்கேன் ஏய் ஓடப்படு. ஏய் யாரோ தேடல சமரி யாரா கேக்குற தேவடியாங்கனே எனக்கு மான போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சுங்க இனிமே அந்த அரண்மனை நான் இருக்கவே மாட்டேன் ஏமா போறேன் ஆத்தா பா அந்த புறம் வந்தது இல்லாம காடியாடி நடிக்கலாம் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கேட்டியா ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா ஒரு வார்த்தை கேட்கல இந்த பட்ட பையன் என்ன பட்ட ஏய் சமரியா என்னடா இது அக்கா தங்கச்சி 2 பேரும் ஆச்சுறாங்க அங்க அடிக்கல என்ன வந்து ஆச்சுறாங்க அவளுக்கு நெத்தி படி வரமா. ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டு போலாம். அப்படியா அடியா அக்கா தங்கச்சி 2 பேரும் ஆச்சு ஒண்ணா குடிக்க நம்மளுக்கு தான் வந்து அட காதல் பண்ண கதமாயகா ஏய் பக்காரு டேய், இங்க பாருங்க இங்க பாரு எப்போ என்ன மதிக்காம அவன் அடிக்கிற ஒரு வார்த்தை கேட்க ஆள் நிக்கிறாரோ இங்க பாரு சாமான் தட்டில மூட்டை கட்டு என் ஆத்த விட்டு போனவா போலாம் இங்க பாருங்க இனிமேல் அவன் முகத்திலே போய்க்க மாட்டேன் என் ஆத்த விட்டு போறேன் ஏன்னா டேய் ஏய் தாய் வீட்டுக்கு போறேன்றல ஏண்டா இவளுக்கு மட்டுமா தாய் வீடு இவளுக்கும் தாய் வீடுடா. பரவாயில்லையா இறந்து கட்டிய ஏய் தாய் வீட்டுக்கு போனவள் ஓனவளாகவே இருக்க வேண்டும். மறுமுறை இங்க வரக்கூடாது. போடி. உன் ஆய்வு கொஞ்சம் பாக்குறேன் ஏய், போடி. என்னங்க சைலண்ட் என்கிட்ட நீங்க பேசாதீங்க உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். அத்தா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சிறிய மனைவிட்ட ஞாபகம் இருக்குதா? என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாக்குறீங்களா? என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல போங்க. மேல பாசம் இல்லாமையா இருக்குது. அப்படியா? எப்பவுமே உன் நினைவுதான். நிஜமாவா சொல்லுங்க. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? பருத்தி
டேய், அந்த பேக் தூக்கி வர போது நாங்க போய்விடு. இந்த பேக் தூக்கி வர போது நீங்க வந்துடுங்க. இது என்ன நல்ல மாச்சுங்கற? அது ஏன் பேக்காசி ஏமா தூக்கு உனக்கு தூக்கு போத மாட்டான் உனக்கு போதமானு இவ்வளவு கறி அடிக்குது. என்னடா தூக்கி பாரு என்ன பண்ணுது பாக்கட்டும். டேய் பையா இங்க பாருடா டேய் என் பொருள் எல்லாத்தையுமே இருக்கு சொல்ல பேசியா டேய் என் பாவாடை இருக்குது என் பாடி இருக்குது எல்லாமே இருக்குது ஆமா இது என்னத்துல இந்த ஆள் இதுல எடுத்து வச்சுக்கறாமா யாருன்னு கேக்குறியா யாருது ஏமா இதுவாமா இது வயசு மேல மிளகா தரது வயசு ஐயோ எடுத்துடா. அதே வச்ச சும்மாதான் இருக்குது எதுல வைக்கிறேன் ஆமா, இது ரொம்ப சொம்மா இருக்குது. வா எடுத்துட்டு வந்து வைப்பேன். அடைச்சு வாய் முறை சாணி வச்சுக்கிறேன். டேய், இந்த அரண்மனையில் எத்தனை ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்? அது பல்லையே ஒன்பது ஆகி எங்க பல்லுக்கு உனக்கு பல்லே இல்லையா 9 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரண்மனையில் இருப்பது எத்தனை பீரோ? 2 பேரும் 2. அதில் வைத்தால் என்ன? இதில் வைத்தால் என்ன? ஆனா ஒண்ணுங்க நீ வச்சு நான் 2 மணி நேரம் எடுக்க மாட்டேன் யாருமே எடுக்க வேலை கெடுபடும் இங்க வைக்காத அந்த உலகையில எல்லாத்தையும் பாரு நட்டியா ஆஹா டேய் இங்க பாருடா சோம்பு அடி போடுது பாருடா டேய் அவன் சாமல்ல மூடு கட்டி பெண்ண மேல வச்சு மூட்டு பரமா தொலைகி என்னடா பாவில சொம்பு போறீங்க? டேய் சொம்பு போடுது யாரு நான் போலடா எப்பா யார் ஏற்படுத்து சொம்பு டேய் ஏண்டா என்னடா தலை மேல? ஏமா இது பெப்பு சட்டி ஏய் பருப்பு சட்டி. அது என்ன கையில? ஏமா மத்த சரியாத பாரு நல்ல பாரு மஞ்சு புடா அம்மா மேரி மத்துல கட்டு திட்டு கிளி மணிகண்டா எடுத்துட்டு போடா அப்படி. ஏண்டா எங்க எடுத்துட்டு போற இதெல்லாம்? ஏமா எங்க ஆத்தா வீட்டுக்கு போறமா ஏய் இது அனைத்து பொருட்களுமே என்னுடைய தாய் வீட்டுல என்னுடைய தாய் எனக்கு சீதனமாக கொடுத்த பொருள். இது என் பொருள், நீ போட்டு போடா. என் பொருள் போட்டு போடா. வெந்தமைக்கு வேலையிலே சென்றவர்கள் வந்துவிட்டால் வாசத்தில் தீடுவார் வழிபோல் பேசிடுவார் வாசத்தில் தீடுவார் வழிபோல் பருத்தி எடுக்கையிலே நானும் பார்த்தம் ரொம்ப கோவமா இருக்கிறாரு பொழுது ரொம்ப டெரரா இருக்கிறதா இப்பதானே கருப்பு ஆளா அடிப்பே வரான். என்னங்க தாய் கணக்காணி. தாய் வீட்டுக்கு போன போன சாக வேண்டியதானே? ஏன் வந்தீங்க? உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் கோலாடி இருக்கலாம் வந்தனா ஏன் வந்த? இப்போ இந்த நாட்டை யாரு ஆண்டுகிட்டு இருக்கிறது நான் அதற்கு பிறகு மூத்தவன் கலைமணி. யாரு மூத்தவன் கலைமணி. ஆஹா எனக்கு கதிரவன் நாட்டு ஆண்ட நாட்டு முதல்ல ஏற்க மாட்டாங்களா இங்க பாருங்க என்னுடைய மகன் கதிரவன் தாங்க நாட்டை ஆளணும் என்ன டேய் வடங்க இப்பொழுது உயிரோடு நான் இருக்கின்றேன். ஐயோ இருக்கிறியே டேய் இருக்கறேன் இல்ல சாகணும். ஐயோ இருக்கிறீங்க டேய் சொல்லுங்க. உயிரோடு நான் இருக்கின்றேன். ஆமாங்க. இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு பிறகு பிறகு மூத்தவன் கலைமணிதான் ஆழ்வான். கலைமணிதான் ஆழ்வான். கலைமணிதான் பாத்தியா இப்போ உங்க மகன் சாப்பிட்டாங்கன்னா இதுக்கு யாரை போய் பார்க்கணும்? டேய் தளபதியாரை தளபதியாரை பார்க்கணும் ஆமா
இப்ப நாட்டை ஆண்டு கொண்டிருக்க யாரு தெரியுமா? இப்ப நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கணவரின் நாட்டு மன்னர். யார் தெரியுமா? அதற்கு பிறகு நாட்டை ஆள போவதுடைய அக்கா வயிற்றில் பிறந்த மூத்தவன் கலைமணி. எனக்கு இங்க பாருங்க, இந்த நாட்டை கலைமணி ஆளவே கூடாது. என்னுடைய மகன் கதிரவன் தான் இந்த நாட்டை ஆளணும். சபாஷ். உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணப்பட்டு விட்டது. அதை மாற்ற யாரால முடியாது. சரி, உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன தெரியுமா? நான் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாமல் கொடுப்பேன் என்று என்னுடைய கருத்துல சத்தியம் செய்து கொடு. நீங்க எதை எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாமல் தருகிறீர்கள். இதுவே சத்தியம். பாருங்க, ஆவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலம் பெண்ணால் பெண் எடுத்தால் நீ மிக்க முடியும். அதே அப்படியே விஷயத்தை நான் கலக்கிங்க. அது மட்டும் கிடையாது, பாம்புக்கு பழல விஷயம், தேலுக்கு கொடுக்கல் விஷயம். இங்க பாருங்க, இந்த கனகராணிக்கு உடம்பெல்லாம் விஷயம் விஷயங்க. ஏங்க அது மட்டும் கிடையாது, நீங்க புள்ளி வைங்க, நான் கோலம் போடுறேன், நீங்க ஒரு கோடு போடுங்க, நான் போய் பார்த்துருவோம். அது மட்டும் கிடையாதுங்க. இல்லைங்க, நீங்க வரல காட்டுங்க, நான் அப்படியே எப்படி எப்படி சரிங்க, நான் வரட்டுமா? ஆகட்டும். போய் வரட்டுமாங்க?